அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களுக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் என்பதனாலே இவங்க அதீத புத்திசாலிகளாக இருப்பாங்க. எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் அதில் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிப்பாங்க. அதே மாதிரி இவங்க எந்த ஒரு செயலையும் ரொம்ப அதில் இருக்கிற நுணுக்கத்தல்லது நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணக்கூடியங்க நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க. எந்த ஒரு செயலையும் அவசரமாக செயல்படாமல் நிதானத்தை கடைபிடிப்பாங்க. மற்றவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாறு போல் பேசக்கூடியங்க. இவங்க மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க, இவங்கள பக்கத்தில் இருக்கவங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வச்சுப்பாங்க கன்னிராசிக்காரங்க. இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா இல்லையா, மற்றவங்கள நல்ல சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. கன்னிராசிக்காரங்களுடைய நட்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா அவங்களோட அவங்க கூட இருக்கிறவங்கள ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க. அவங்களுடைய கூட இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் 30ஆம் தேதி சனி வக்ரக பயிற்சி ஏற்பட போகுது. இதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு, அதனால உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது, சனி உங்களுக்கு நன்மையை வழங்குவாரா தீமையை வழங்குவாரா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, இனி சனி வக்ரக பயிற்சினால என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வக்ரக பயிற்சினால கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி பகவான் அடிக்கடி இந்த கிரக நிலை மாற்றம் கிரக பயிற்சி அப்படிலாம் ஏற்படாது. சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 ஆண்டு காலம் இருப்பார். இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ சனி வக்ரக பயிற்சி அப்படின்னா ராசிக்குள்ளேயே நட்சத்திரத்தில் ராசியில் ஒவ்வொரு ராசியிலையும் 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த 3 நட்சத்திரத்தில் முன்னும் பின்னும் நகர்வதை தான் சனி வக்ரக பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். சனி பகவான் இப்படி வக்ரக பயிற்சி ஆகிறதுனால நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய பலம் சனி பகவானுக்கு இருக்குது. சனி பகவானோட ஒரு சின்ன நகர்வு கூட ஒருவருடைய வாழ்க்கையவே புரட்டி போடும் குணம் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். சனி ஒருவரை தூக்கி வளர்க்கவும் செய்வார், அதே மாதிரி தூக்கி மிதிக்கவும் செய்வார். நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களை தூக்கி வளர்க்குறாரா இல்லது தூக்கி மிதிக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி எந்த திசையில் செல்றார், உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடத்துக்கு வருகிறார் என்பதெல்லாம் வைத்து உங்களுடைய வாழ்க்கை மேலே போக போகுதா அல்லது கீழே விழ போகுதா அப்படிங்கிறத பார்த்தலாம். சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க, வீழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் தற்போது வக்ரக பயிற்சி அடைய இருக்கிறார். அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றி தருவார் சனி பகவான். சில சமயம் ராசி ரீதியாக மாறுவார், சில சமயம் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார். இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை தான் சனி வக்ரக பயிற்சி என்று கூறுகிறோம். தற்போது கும்பராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார். இவர்தான் இந்த முறை சனி வக்ரக பயிற்சி அடைய போயிருக்கிறார். கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார். அதனால்தான் இது வக்ரக பயிற்சி ஜூன் 30ஆம் தேதி இந்த வக்ரக பயிற்சி நடைபெற இருக்குது. சனி பகவான் அதன் பின் அக்டோபர் 5ஆம் தேதி மீண்டும் பின்னோக்கி சென்று சதய நட்சத்திரத்திற்கு அக்டோபர் 5ஆம் தேதி செல்ல இருக்கிறார். இதனால் நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன அற்புதமான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2024 ஜூன் மாதம் நடக்க உள்ள சனி வக்ரக பயிற்சினால கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அனைத்தையும் சனி பகவான் வழங்க இருக்கிறார்
அடுத்த 1 வருட காலம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் சனி பகவான் செய்ய போகிறார். சொந்தமான வீடு வாங்கும் வாய்ப்பு இருக்குது. கடனால் பாதிக்கப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இனி கடனெல்லாம் படிப்படியாக அடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீண்ட நாட்களாக நிலம் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். அதெல்லாம் வாங்குவதற்கான யோகம் நிறையவே இருக்குது. அரசு வேலையில் கூட திடீர்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். வேலை ரீதியாக உங்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்க இருக்கும். வெற்றிகள் நிறைய இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு உயர் பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே வேலை பார்க்குற இடத்துல மே மாதத்திற்கு பிறகு திடீர் ப்ரொமோஷன்லாம் நீங்கள் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம். கண்டிப்பாக அதெல்லாம் கிடைச்சிருக்கும். உங்களுக்கே தெரியும். அப்படி கிடைச்சிருந்தது அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமாம் இல்லையா அப்படிங்கிறது தெரிவிங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய காலகட்டமாக நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. ஏன்னா இதுனா வரையிலும் உங்களுடைய வேலையில் உங்களை ஒரு பொருட்டாகவே நினச்சிருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாருமே உங்களை மதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு. இந்த சனி வக்கர பயிற்சிக்கு அப்புறமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்தாலும் உங்களுடைய தொழில் வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு புதிதாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதுவும் 1 அல்ல 2 அல்ல பல வேலைகள் கிடைக்கும். அதுவும் உங்கள் வீட்டை தேடி வரும். இத்தனை காலம் பணம் இல்லையே, நிறைய கடன் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வீட்டில் நிறைய குழப்பங்கள் இருக்கே, இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இனி புத்தியில் ஒரு தெளிவு கிடைக்குங்க. இதுனா வரையிலும் மனதில் போட்டுக்கிட்டு குழம்பிகிட்டு இருந்த அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். இனி அப்படி புலம்பவே வேண்டாம். உங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலியமாகவும் இந்த சனி வக்கரக பயிற்சியின் மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே மாறப்போகுது. முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் புதிய உயரத்தை தொட போகிறீங்க. நம்மளுடைய கன்னிராசிக்காரர்கள் இந்த சனி வக்கரக பயிற்சினால் என்னென்ன கெடுபலன்கள்லாம் சனி பகவான் நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு வழங்க இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. குழந்தைகளுக்காக நல்ல ஒரு வரன் தேர்ந்தெடுப்பீங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. சில குழந்தைகளுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனமாக இருங்க. குடும்ப உறவுகளிடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள்ளேயே சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம். கொஞ்சம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பேச்சில் நிதானமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மற்றவங்களுக்கு எவ்வளோ அறிவுரை கூறுவீங்க, உங்களுடைய அறிவை உங்களுடைய புத்திசாலித்தனத்தை உங்களுடைய லைஃபுக்காக நீங்கள் செலவு பண்ணினீங்க அப்படின்னாவே வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக அமையும். முடிந்த அளவுக்கு கன்னிராசிக்காரங்க உங்களுடைய அறிவை பயன்படுத்துங்க. மற்றவர்களுடைய ஆலோசனையெல்லாம் ஓரளவுக்கு கேட்டுட்டு அதை பயன்படுத்தி ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. மற்றவங்களுக்கெல்லாம் ஆலோசனை கரெக்டாக வழங்குவாங்க இல்லையா, உங்களுடைய லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. அவசரப்பட வேண்டாம். ஏன்னா இந்த டைமு அவசரமாக நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துகிட்டு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சனி வக்கரக பயிற்சினால் இந்த மாதிரி எல்லாம் நடைபெறத்துக்கான சூழ்நிலை உங்களுக்கு அமையும். கவனமாக இருங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு கால பைரவரை வழிபட்டுக்கிடுவாங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதே மாதிரி கால பைரவர் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. நிச்சயமாக கால பைரவர் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார். நம்பிக்கையோடு போங்க. ஏன்னா நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அதற்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கை இல்லாமல் ஏதோ சொல்கிறாங்க நம்மளும் போய் செய்யலாம் அப்படின்னு செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பலன் கிடைக்காது. நம்பிக்கையோட மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமானு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆத்மார்த்தமாக போய் கால பைரவருக்கு வழிபட்டுடுவாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு
வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து வருகின்ற நாட்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இவ்வாறு அமைந்திருக்கு. கவனமாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.